உங்களை எல்லாம் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் வந்து ஒரு ரம்ஜான் நாள். இந்த நாளில் வந்து நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சி பத்திரிகையால் வந்ததில் ரொம்ப ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதற்கும் மேலாக என்னுடைய அருமை தம்பி மாஸ்டர் ராபர்ட் அவர்கள் படத்தில் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நான் பண்ணுறேன். இது டைட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் தான் நிறைய டைட்டில் வைப்பேன், நான் இவர் வச்சுட்டார் இன்னைக்கு. இந்த பூஜையில் நான் கலந்துக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நெடுநாளாக நான் உடல்நிலை சரியில்லாமல் இன்றைக்கி நல்ல நிலைமையில் வந்திருக்கேன். எல்லாரும் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாங்க, அதெல்லாம் தாண்டி நானும் வருவேன்னு வந்துட்டேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுலாம் எனக்கு வேணும். இதற்கு மேலாக என்னுடைய அருமை தம்பி வினோத், விஜய் முரளி சார், சங்கர் கணேஷ், வையாபுரி இவங்கெல்லாம் எனக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த திரைப்படத்தை மிகச்சிறந்த திரைப்படமாக, மிகப்பெரிய வெற்றி படமாக நீங்கள் எல்லாம் கொடுக்கணும். அப்படி இல்லை நான் கொடுத்துட்றேன், ஒன்றும் கவலைப்படல. அதெல்லாம் வந்து என்னுடைய பேரை வந்து மேலே போயிட்டே இருக்கு. அதனால நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். கடவுள் என்னைக்கா ஒரு நாள் நம்மளை கொண்டு போவார். அது குறுகிய காலத்தில் நாங்கள் கண்ணு முன்னால் பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். வேற ஒன்றும் கண்டிப்பா அதாவது முடிவு பண்ணல. ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு 9 குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன். நம்ம 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும். அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு, ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நானும் ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப அமைதியாக இருந்தவர் இன்றைக்கி பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு, பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு. களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்தால் தான் எதுவுமே வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியும். எடுத்தோன்னு இல்லை, அதாவது பேசுறது வந்து மேடையில் பேசணும். அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போகிறாரு வராரு, வீரபாண்டி கட்டுரமாமா வசனம்லாம் பேசுகிறாரு. அது வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம். கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன். கடைசியில் என்ன சூழ்நிலையை தள்ளிடுச்சு. அதனால என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் 26ல் எங்கே நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் தயாராக இருக்கிறேன். அவர் தயாரான்னு கேட்டுங்க. கட்சியில் ஆரம்பிக்க மாட்டேன். பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பாக அவங்க சார்பாக நிற்பேன். இல்லை சுயேட்சா நின்று அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பா. எதிரியும் கிடையாது, நண்பன் கிடையாது. இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்றது தான். நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கினா போட்டி போறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போறாரு, அவருடைய கொள்கை என்ன, அதெல்லாம் சொல்லாம எடுத்துக்கலாம் நான் அவருக்கு எதிரி, நான் அழிச்சிருவேன் வச்சிருவேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்கெல்லாம் வந்து 50 வருஷம் சர்வீஸ். இவருக்கு வயசு தான், அவருடைய அனுபவம் அவருடைய வயசு. அதனால எடுத்தவங்க ஒருத்த மேடையில் கூட்டம் இருக்கு, மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணாம். எதுவுமே நான் உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப மானசீகமாக நான் வந்து தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னடா இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, ஒரு நடிகராக இருந்து இப்படிலாம் பேசலாமா? அவர் முதல்ல நடிகருக்கும் டெக்னீஷியனுக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும். அதை விட்டுவிட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அது முதல்ல செய்யணும். களத்தில் இறங்கி அவர் வேலை பார்க்கறதா என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அவர் ரசிகர் ஆதரவு தருவாங்க, எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க. கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. ரசிகர்கள் வேறு, வாக்காளர் வேறு. அதனால கூட்டம் இருக்கு. எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம், இவருக்கு மேலே கூட்டம் இருந்தது. நானும் கட்சி ஆரம்பித்தேன், நானும் எம்பியாக நின்னேன். அதுவும் போல் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தார். நான் எதிர்த்து நின்னேன். இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எதிர்த்து நான் நிற்க தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக எந்த கட்சி கூப்பிட்டாலும் கூப்பிடலைனாலும் நான் கண்டிப்பாக சுயேட்சா நிற்பேன். நிற்கட்டும், அவர் நிற்கணும், களத்தில் நின்று ஜெயிக்கணும். அதான் என்னுடைய ஆசை. பண்ணுவார். ஆமா ஆமா, எதிரி அவர் கட்சியில வரட்டுங்க. கண்டிப்பா அதான் எதிரினா அரசியல் ரீதியாக, மற்றபடி எதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அதில் நடத்துறது. ஏன்னா இப்ப நான் வந்து சொல்றது வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் ஏன்னா அவர் இப்படி சொல்றான்னு சொல்லி என்ன வந்து கள்ள தூக்கி எறிகிறது, போற வழியில மடக்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழக முதல்வர் தான். எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும். என்ன தம்பி? பாதுகாப்பு கிடையாது. ஏதோ உயிருக்கு அச்சுறுத்தல்,
திடீர்னு போன் வரும், திடீர்னு மிரட்டுவாங்க. நீ ஏகப்பட்ட பேர் மிரட்டியிருக்காங்க, கடத்திருக்காங்க. அதெல்லாம் தனிப்பட்ட முறையில். இப்ப நான் வந்து அவர் ஒரு கட்சி தலைவர், அவரை எடுத்து நான் பேட்டி கொடுக்குறேன். பாப்பா எதுனாலும் சந்திக்க தயாரா இருக்கிறேன். சரி இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்றீங்க. இந்த படத்தை பாருங்க, மிகப்பெரிய வெற்றி படமா கொடுங்க. ஏன்னா ராபர்ட் வந்து ரொம்ப கடின உழைப்பாளி. அவர் டான்ஸ்ல இருந்து மாஸ்டர் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் ஆகி டைரக்டர் ஆகியிருக்காரு. எல்லா படத்திலும் நான் நடிக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்றேன், தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் எப்ப பார்த்தாலும் மன்னராட்சி மன்னராட்சிங்கிறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி. மன்னராட்சியா இருந்தா யாருங்க வா இங்கே பாரு, அந்த மாதிரிலாம் பேசல. தயவுசெய்து இந்த மன்னராட்சியில சொல்லாதீங்க. அப்படி இல்லையம்மா 40 தொகுதியும் எம்பிஆர் நின்று இன்னைக்கு டெல்லியில உட்காடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு மக்கள் அவங்கள வந்து நேசிக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்குங்க. தயவுசெய்து இந்த மாதிரி தவறான கருத்தெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. பிரச்சாரத்துக்கு போகும்போது நல்லபடியா பேசுங்க, வசனம் பேசாதீங்க. சரியா? ரொம்ப தேங்க்ஸ். எதிரில ஒண்ணும் கிடையாது, அதில் நடத்துறது. ஏன்னா இப்ப நான் வந்து சொல்றது வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் ஏடா அவர் இப்படி சொல்றான்னு சொல்லி என்ன வந்து கள்ள தூக்கி எறிகிறது, போற வழியில மடக்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழக முதல்வர் தான். எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும். என்ன தம்பி? பாதுகாப்பு கிடையாது, ஏதோ உயிருக்கு அச்சுறுத்தல் திடீர்னு. நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்றேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நிறுவனம் எதுனா அது டாஸ்மார்க் தான். 8 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு கட்டுப்பாடுகள் கொடுக்கிறாங்க. இவ்வளவு கட்டுக்கோப்பா நம்ம அமைதியா அமர்ந்து எந்த பொதுமக்களுக்கும் இடையூறு செய்யாம நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு கூட கட்டுப்பாடுகள். ஆனா டாஸ்மார்க் இருக்கானா? இல்ல. எத்தனையோ ஏழை பெண்கள் தாலி அறுபட்டு கொண்டிருக்கிறது இந்த டாஸ்மார்க்னால. தெரிஞ்சா சந்தோஷம். அவர் கையில மாட்டிக்கிட்டு இந்த டாஸ்மார்க் நிர்வாகம் அப்படி இருக்குது. தளபதி வந்த உடனேயே கட்டாயமாக பெண்களின் கோரிக்கையான பூரண மதுவிலக்குக்கு கட்டாயமான நடவடிக்கை எடுப்பார். இது உறுதி, நிலையான உறுதி. எங்க போனாலும் சரி. இந்த தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த 2 மதுபான கடைகளை அந்த கடையை வர விடாம பண்ணுவோம். நாங்க பார்க்க தான் போறீங்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கபடதாரிகளை வீழ்த்துவதாக முதல் கொள்கையை. இந்த தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும். ஒரு மக்களாட்சி நிறைந்த ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் மலர வேண்டும் என்றால் திமுக என்கின்ற ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்போ தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவராக யார் இருக்காருன்னா தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் நமக்கு எதிராக ஏன் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, ஆளுங்கட்சி நமக்கு எதிராக ஏன் பேசிக் கொண்டிருக்காங்கன்னா மாற்றம் நிகழ ஆரம்பித்து விட்டது. புரட்சி என்பது அமைதியாகத்தான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் புரட்சி அமைதியாக நடக்க ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாம இவங்க சின்ன பசங்க, இவங்க குழந்தை பசங்க, இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. இந்த சின்ன பசங்க தானே 2026 உங்களை ஓட ஓட வரட்ட போறோம். அதை நீங்க பார்க்க தானங்க போறீங்க. இந்த சின்ன பசங்க தானே கேள்வி கேட்கிறாங்க. 1000 கேள்விகள் கேட்கிறவன் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதற்கு துப்பு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா, தெம்பு இருக்கிறதா கேட்கிறோம்ல, பதில் சொல்லுங்க. தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்கல்ல, என்னத்தை நிறைவேற்றினீங்க? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்களா இல்லையா? கொடுத்தீங்களா? ஆட்சிக்கு வந்தவொன்னா சில நிபந்தனைகள், இந்த பெண்கள் மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்ப எதுக்கு